இந்த விவாதம் இன்னும் மையத்தை நெருங்கிறதுனால உங்களிடம் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வடநாட்டில் இருக்கிறதெல்லாம் தாண்டி இங்கு சாதி பெயரை கூட பின்னாடி போட்டுக்க கூடாது அப்படின்ற சூழல் எல்லாம் மாறி தமிழகம் முன்னோடியாக இருந்தது அப்படின்ற சூழலை எல்லாம் கடந்து இன்னைக்கு பார்த்தால் ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தி வேற்று சாதியை, இன்னும் சொல்லணும்னா ஒரு தலித்தை காதல் செஞ்சிட்டா அப்படின்னு கழுத்தை அறுத்து அவங்க தாத்தா கொலை செய்கிறார். சாதி வெறியை ஊட்டி ஊட்டி இந்த கட்சிகள் வளர்த்து அவனை மனுஷனாவே வைக்கல. இல்ல இவங்க சொன்னாங்க, என்னை பார்த்து பரிதாபப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய போக்கு எல்லாமே வேகமா வன்முறையை நோக்கி தான் போகுது. இல்ல சார், கேளுங்க. இல்ல இப்ப கழுத்தை அறுத்து கோகுல்ராஜ் யார் செஞ்சது வன்முறை என்ன? கழுத்தை அறுத்து கோகுல்ராஜ் யார் கொலை பண்ணான்னு யார் முடிவு சார்? கோகுல்ராஜ் யார் கொலை பண்ணா? நான் அதுக்குள்ள வேண்டாம். யுவராஜ் கொலை பண்ணான்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. இல்ல கிருஷ்ணசாமி சார், நான் என்னோட கேள்வி அது இல்ல சார். என்னுடைய ஜாதிய பெருமைகள் எல்லாம் பேசுகிற இடத்துல தாத்தா சொந்த பேத்திய கழுத்தை அறுக்கிறார். மாற்று சாதியை அவர் அதுவும் தலித்தை அவர் காதலிச்சிட்டார் அப்படின்றப்ப இந்த சாதியை யார் விதைப்பது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டாமா? ஜாதி கட்சி பொறுப்பேற்க வேண்டாமா? அரசியல் கட்சிகள் மக்களை தூண்டி விட்டு குளிர்காய பார்க்கின்றன. அத நான் முதல்லயே சொல்லிட்டேன். அதுக்கு இப்ப நீங்க பேசுறீங்க, அதுல விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ ஒரு விதிவிலக்கு அல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிற போதே சொல்லிட்டு போனாங்க, இந்தியாவினுடைய கலாச்சாரமே ஜாதிகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இதுதான் காரணமா இருக்கு. இதுதான் அந்த பேத்திய கழுத்தை இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. பேத்திய கழுத்தை இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கௌரவம் போச்சுன்னு சொல்றான். அதுதான் சொல்றேன். அவருடைய விருப்பம், விருப்பம் இல்ல. ஆனால் இந்த கூட்டு பொறுப்பை யார் எடுப்பது? நீங்க நான் என்ன கேட்கிறேன், யார் செய்தாலும் சாதி பெருமைகளை ஒரு கட்டம் பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவருடைய கௌரவம் போகிற போது அவன் கொலை பண்றான். சாதி பெருமை பேசுகிறவர்கள் தானே அந்த பொறுப்பை சுமக்கணும். நீங்கள் தானே சாதி பெருமைகளை பேசி நாங்க சாதி பெருமையை டாம் அடிக்கவே இல்லை. அந்த தாத்தா செல்வேந்திரன் கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, அந்த பேத்தியை அந்த தாத்தா படுகொலை எந்த ஊர்ல நடந்தது? சமீபத்துல நடந்த விஷயம். எந்த ஊர்ல நடந்தது சொல்லுங்க. கடலூர் பகுதியில நடந்து அந்த தாத்தாவே ஒத்துக்கொண்டார், வாக்குமூலம் கொடுத்தார். இது என்னோட நாலேஜ்க்கு இது வரல. உங்களுடைய அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நாலேஜ்க்கு வரல. கொலை செய்தால் 200 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. 200, ஒரு கொலை சொல்லல, 200 நடந்திருக்கிறது. நடக்கக்கூடிய கொலைகள் என்ன காரணம்னா, இந்த சமுதாயத்துல தனக்குன்னு ஒரு கௌரவத்தை ஒருத்தனும் வளர்த்துக்கிறான். அந்த அப்படிப்பட்ட கௌரவம் இவங்க சொல்ற மாதிரி அந்த கௌரவ கொலை அது இல்ல, அது தேவையில்லை சொல்ற அளவுக்கு இன்னும் ஒரு 40 ஆண்டு காலம் ஆகணும் இந்தியாவுல. ஒரே ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். 40 ஆண்டு காலம் ஆகணும். அதற்கு மக்கள் இன்னும் பக்குவப்படல. both dalit side and non dalit side எல்லாருக்குமே இன்னும் பக்குவப்படாத ஒரு மக்கள் மத்தியில, பக்குவப்படாத மையத்திலையும் இன்னும் நீங்க சாதி பெருமையில பேசிட்டு இருந்தா எப்ப பக்குவப்படும்? யார் சார் ஜாதி பெருமையை பேசுறா? இன்னைக்கு வேளாளன் கொங்கு வேளாளன் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு அவன் மக்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒண்ணு பெருமை பேசிக்கல. யார் பெருமை பேசுறா? டாம் அடிக்கிறாங்களா? எங்கள் தலைவர் ஜி கே நாகராஜ் கிராமமாக போய் மக்கள் தலித்துகளோடு ஒற்றுமையாக இருங்கள் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர சேவையை யாரும் கேட்கல சார். அவங்களுக்கான உரிமையை கேட்கறாங்க. நீங்க சேவையோ நீங்க வள்ளலார் மாதிரி காருண்யத்தெல்லாம் அவங்க கேட்கல. அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. சார், உரிமைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குது, மாநில அரசாங்கம் கொடுக்குது. அதை கொடுக்க வேண்டாம்னு கொங்கு வேளாளன் சொல்லியிருக்கானா? சார், நான் இந்த இடத்தை தான் நான் கேட்கிறேன். அரசியல் கட்சிகள், ஜாதிய கட்சிகள் ஒரு பொறுப்புணர்வோடு அடுத்த தலைமுறையை வளர்க்கணுமா? நான் நேரடியாக கேட்கிறேன். நீங்கள் உங்கள் தலைமுறை சாதிய பெருமைகள் சொல்லி வளர்க்க போகிறீர்களா அல்லது மானுடத்தின் மகத்துவம் சொல்லி வளர்க்க போகிறீர்களா? மானுடத்தின் மகத்துவத்தை சொல்லி வளர்க்கிறது என்பது வேறு இல்ல. இதுக்கு பதில் சொல்றது இரண்டில் ஒன்றை சொல்லுங்க. மானுடத்தை அதற்கு கட் அண்ட் ரைட்டா சொல்றதுக்கு இது எக்ஸாம் கிடையாது. இல்ல, இது பொது மேடை. ஆனால் இன்றைக்கு மனித சமுதாயத்துல எல்லாரும் ஜாதி இல்லைன்னா நாங்களும் ஜாதி இல்லைங்கிறோம். எல்லாரும் ஜாதியை பாக்குறாங்க, நாங்களும் ஜாதியை பாக்குறோம். இதுல என்ன சார் தப்பு? யார் ஜாதி யார் ஜாதி? ஒரு நல்ல உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவன் அது ஒரு மாதிரி போறான். தாழ்ந்த ஜாதின்னு சொல்றவன் அவன் ஒரு ரூட்ல போறான். இடைப்பட்ட ஜாதியில் இருக்கிறவன் அவன் ஒரு ரூட்ல போறான். நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய சமுதாயத்துல, இன்றைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சோசியோ எக்கனாமிக்கல் ஃபீல்டுல இன்றைக்கு அவன் ஜாதியை அவன் பார்த்துக்கிட்டு தான் இன்னைக்கு ஓட்டுகளுக்கு கேண்டிடேட்டா போடுறான். நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இன்னைக்கு நீ இப்படி பிரிச்சு பாருன்னு சொன்னா அது எப்படி சார் முடியும்? நான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனா அது நேர்கள் மனதுல போய் தங்குற மாதிரி. வன்னியரசு, நீங்க என்ன பார்க்கறீங்க? ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடத்தில் சாதியம் வந்துவிட்டு, கல்லூரி படிக்கிற இளைஞர்கிட்ட இருக்கிறது.
நகரமயமாதல், நகரத்து வந்திருக்கக்கூடிய இளைஞன்ட்டையும் சாதி வந்துட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. கல்வி இங்கு தோத்து போச்சு, அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சமூக மாற்றங்கள் தோத்து இருக்கு, முடித்து நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இறுதி கருத்து நான் வள்ளுவர் சொன்னதுதான் நான் சொன்னேன். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நீங்க சொன்னீங்க 200 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு தமிழகத்துல. இந்த படுகொலையில் கோகுல்ராஜுடைய தாயுடைய கண்ணீர் இன்னைக்கு வந்து ஒரு படையா இன்னைக்கு மாறுது. இன்னைக்கு வந்து தலித்துகள் விரக்தியில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நான் சொன்னது போல அந்த ஐநா மனித உரிமையில் சையத் சொன்னது போல நடக்கிற இந்த யுத்தம், மானுடத்துக்கு எதிரான யுத்தம் வந்து விரக்தியும் கோபமும் எங்களுக்கு எழுப்புது. அந்த விரக்தியும் கோபமும் தலித் இளைஞர்கள் எங்கே கொண்டு போய் சேரும் அப்படின்னா, தலைவர் கடந்த மாதத்தில் சொன்னார், இந்த மாதிரியான தலித் விரோத போக்கு தொடர்ந்தால் தமிழகத்தில் வந்து சிவில் வார் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறார். அப்ப அப்படியான ஒரு மோசமான சூழலை இந்த கட்டமைப்பு உருவாக்குது. யுவராஜ் போன்றவர்களை இந்த அரசு ஊக்குவிக்கிறது என்றால் உண்மையிலே தமிழக அரசு, தமிழக முதல்வர், காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொறுப்பேற்று அவர் ரிசைன் பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக. இறுதியா ஒரு வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இளைஞர்களுக்கு? இந்த ஆரம்பத்தில் நம்ம பார்த்த அந்த இளைஞர்கள் சுருக்கமா நேரத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாதி தலைவர்கள் போன்றவங்கெல்லாம் விதைக்கக்கூடிய தன்மையை, நீங்க ஜாதி பெருமை பேசுறாந்தா உங்க ஜாதிக்குன்னு ஒரு வர்ணம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மனு தர்ம சாஸ்திரம் இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு. உனக்கு இந்த ஜாதிக்காரன் இந்த பேர் தான் வைக்கணும், இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணுங்கிற வரமுறை இந்து மதம் வச்சிருக்கு. அதை உங்க இளைஞர்களுக்கு சொன்னீங்கன்னாவே போதும், அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சரி சரி, முக்கியமாக வந்து அடுத்த தலைமுறையை மையப்படுத்தி தான் நம்ம இந்த வாதத்தை நடத்தணும். ஏன்னா சென்ற தலைமுறை என்பது என்னவாக இருக்கலாம், ஆனால் வளர்கிற பிள்ளைகள், வளர்கிற இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற தன்மையில தான் நம்ம எடுத்தோம். 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாதம் என்பது நம்ம சாதியம் தொடர்பாக பேசுகிற போது நமக்கு முன்பாகவே நம்முடைய கவிஞன் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக கனவு கண்ட இந்தியா என்பது பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, பறவரோடு மறவருக்கும் குறவருக்கும் விடுதலை அப்படின்னு பாடினார். அதுதான் விடுதலைக்கான சாராம்சமாக இருந்தது. அந்த விடுதலையை நாம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறோமா அப்படின்ற கேள்வி நேரம் எழுப்புகிறது. இந்த வாதம் என்பது பள்ளிக்கூட குழந்தைகளிலிருந்து கல்லூரி இளைஞர்களிலிருந்து ஒரு முதியவர் தன்னுடைய பேத்தியை கத்தியால் அறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், அதையும் தாண்டி யுவராஜினுடைய சரண்டர், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலையும் பல்வேறு புள்ளிகளை தொட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.